My dear students, welcome back to Nurses Profile Channel. நீங்க உங்களோட கல்வி கற்கிறதுக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு தடையா இருக்கக்கூடாது. இன்னைக்கு ரவுண்ட் 2ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்குது. பட் ஹெவி ஃபீஸ் கட்ட முடியல, பேரண்ட்ஸால அவ்வளோ அமௌண்ட்டை வந்து புரட்ட முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையா இருக்குது. ஸோ நம்மளோட சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், சிஎன்கே காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் லோன் வந்து படிக்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எஜுகேஷன் லோனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இமீடியட்டா கொடுக்குறாங்க. அவங்களே என்ன செய்யறாங்க அப்படின்னா எஜுகேஷன் லோன் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சேம் டைம் இந்த லோன் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ்க்கு எல்லாமே நமக்கு சீட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு லோனும் வேணும், இந்த சீட்டுக்கு அட்மிஷனும் வேணும் அப்படின்னா இன்னும் டிலே பண்ணாம ஃபாஸ்டா உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பிஎஸ்சி நர்சிங்க்கும் ஃபார்மா டிக்கும் அவங்க வந்து எஜுகேஷன் லோன் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணல. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம வந்து ஆல்ரெடி அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். சீக்கிரமா அதுக்கான ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணி இதே மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் லோனுக்கான ஒரு ஆஃபரை சீக்கிரமா என்ன செய்ய போறாங்க அப்படின்னா கொடுக்க போறாங்க. ஸோ இந்த வீடியோல இந்த கோர்சஸ்க்கெல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த எஜுகேஷன் லோனை நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அது வந்து ஃபீஸா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டிஸ், எஜுகேஷன் லோனுக்கு யார் தகுதியானவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சிஎன்கே காலேஜ்ல அட்மிஷன் எதிர்பார்க்கக்கூடிய இல்லைன்னா அட்மிஷன் போடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம். அதே நேரத்துல ஓசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி கம்யூனிட்டியில வரீங்க அப்படின்னா உங்ககிட்ட 60% வந்து ஸ்கோர் இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கம்யூனிட்டினா உங்களுக்கு 55% ஸ்கோர் இருக்கணும். கூடவே பாத்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸோட சிபில் ஸ்கோர் வந்து நல்லா இருக்கணும். லோன் எடுத்து கெட்டாம அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. நீங்க ப்ராப்பரா லோன் ஏதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை ப்ராப்பரா கட்டியிருந்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் கண்டிப்பா நல்லா இருக்கும். இல்ல நாங்க இது வரைக்கும் எந்த லோனும் எடுக்கல அப்படின்னாலுமே நீங்க வந்து எலிஜிபிள் தான். சோ இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் பண்ண ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சிஎன்கே காலேஜ்ல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம அவங்களே என்ன செய்யறாங்க அப்படின்னா எஜுகேஷன் லோன் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பிபிடி பிஃபார்ம் கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். பிபிடி பிஃபார்ம் கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. எல்லாத்துக்கும் மேல நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ பிஃபார்ம் பிபிடியோட டோட்டல் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,90,000 ரூபாய். சோ இதுல ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 2,60,000 ரூபாய். இந்த 2,60,000 ரூபாவை நம்ம எப்படி டிவைட் பண்ணி கட்டுவோம்னா, அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க 40,000 ருபீஸ் உங்க கையில இருந்து கொடுத்து நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னா அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. சோ ஒன்ஸ் நீங்க அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ண உடனே எந்த வித டிலேயும் இல்லாம இமீடியட்டா என்ன செய்யறாங்க அப்படின்னா லோனுக்கான டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ ஒன்ஸ் உங்களுக்கு லோனுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிடுச்சுன்னா நீங்க வந்து பேங்க்ல வந்து லோன் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஏன்னா நமக்கு லோன் அப்ளை பண்ணி வரதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த அட்மிஷன் ஃபீஸ் நீங்க பே பண்ணின உடனே என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா லோனுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துறாங்க. அடுத்து நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது அடுத்து ஒரு 60,000 என்ன செய்வீங்கன்னா பே பண்ணுவீங்க. அதாவது காலேஜ் வந்து ஓபன் ஆகக்கூடிய டேல. சோ டோட்டலா இப்ப நம்ம எவ்வளவு பே பண்ணிருக்கோம்னு பாருங்க. 1,00,000 ரூபாய் நம்ம கையில இருந்து பே பண்ணிருக்கோம். இன்னும் பேலன்ஸ் 1,60,000 ரூபாய் இருக்குது. சோ இந்த 1,00,000 ரூபாயை உங்களுக்கு எஜுகேஷன் லோனா என்ன செய்யறாங்கன்னா எடுத்து கொடுக்குறாங்க. டைரக்டா பேங்க்ல இருந்து உங்களுக்கு காலேஜுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து போயிடும். அது மட்டும் இல்லாம பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 60,000 ரூபாய நீங்க ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபாய் வச்சு 12 மாசமாவும் பே பண்ணலாம். இல்லைன்னா நீங்க மொத்தமாவும் என்ன செய்யலாம் அப்படின்னா பே பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பையனோ பொண்ணோ பிபிடி பிஃபார்ம்க்கு அட்மிஷன் ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்க கையில இருந்து கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து இந்த அட்மிஷன் அமௌண்ட் 40,000 அண்ட் உங்களோட ஜாயினிங்கான ஃபீஸ் ஒரு 60,000 ரூபாய். இது போக உங்களோட ஃபுட் அண்ட் அகாமடேஷனுக்கான ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ணுவீங்க. இந்த இடையில இருக்கக்கூடிய 1,00,000 ரூபாயை எஜுகேஷன் லோனா அவங்க பேங்க்ல இருந்து என்ன செஞ்சுப்பாங்க அப்படின்னா லோன் மூலமா அந்த அமௌண்ட்டை வந்து ஃபீஸா அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் இயர்ல நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 1,10,000 ரூபாய் வரும். இதுல 1,00,000 ரூபாய் வந்து எஜுகேஷன் லோனா உங்களுக்கு வந்து வந்துடும். ஜஸ்ட் 10,000 ருபீஸ் மட்டும் நீங்க உங்க கையில இருந்து கட்டினா போதும். ஃபுட் அண்ட் அகாமடேஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. இதே மாதிரி தான் தேர்ட் இயர்லயும் அண்ட் ஃபோர்த் இயர்லயும் உங்களுக்கு இதே மாதிரி தான். ஜஸ்ட் நீங்க தேர்ட் இயர்லயும் ஃபோர்த் இயர்லயும் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்றீங்கன்னா ஜஸ்ட் 10,000 ருபீஸ் தான் நீங்க உங்க கையில இருந்து கட்டணும். ஃபுட் அண்ட் அகாமடேஷன் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ இவ்வளவு தூரம் பிள்ளைங்களுக்காக இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் எல்லாம் ஏன் அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காசு தடையினால யாருமே வந்து படிக்காம இருந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான்.
அடுத்து இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு 6 மந்த் வரும். இந்த இன்டர்ன்ஷிப்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எதுவுமே வந்து பே பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இனி நமக்கு இன்னும் உள்ள கோர்சஸ் பாத்தீங்கன்னா MLT, MIT, OTAT, டயாலிசிஸ் டெக்னாலஜி. இந்த கோர்சஸ்க்கெல்லாம் டோட்டலா நீங்க பே பண்ணக்கூடிய ஃபீஸ் பாத்தீங்கன்னா 5,60,000 ரூபாய் வரும், அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றது வரைக்கும். சோ இதுல ஃபர்ஸ்ட் இயர் நீங்க பே பண்ணக்கூடிய ருபீஸ் வந்து 2,60,000 ரூபாய் வரும். இதுல அட்மிஷன் ஃபீஸ் நம்ம as usual சொன்ன மாதிரி 40,000 ரூபாய் உங்க கையில இருந்து தான் நீங்க வந்து பே பண்ணணும். இமீடியட்டா நமக்கு லோனுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது இந்த 60,000 ரூபாய் ஃபீஸ் என்ன செய்வீங்க அப்படின்னா பே பண்ணுவீங்க. அடுத்து நமக்கு டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் ஆன உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா நம்மளோட பேங்க்ல வந்து லோன் அப்ளை பண்ணிடுவோம். 1,00,000 ரூபாய் நமக்கு வந்து லோனா என்ன செஞ்சிரும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸா வந்து கன்வெர்ட் ஆகி போயிடும். அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 60,000 ரூபாய் மட்டும் தான் நீங்க வந்து பே பண்ண வேண்டியது வரும். இந்த 60,000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா 12 மந்த்ஸ்க்கு நீங்க 5,000 ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. இல்லைன்னா கம்ப்ளீட்டா ஒரே பேமெண்ட்ல கூட நீங்க பண்ணலாம். செகண்ட் இயர்ல நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 1,50,000 ரூபாய். இதுல 1,00,000 ரூபாயை எஜுகேஷனல் லோனா என்ன செய்வாங்க அப்படின்னா எடுத்துப்பாங்க. அண்ட் மந்த்லி நீங்க 5,000 வச்சு 10 மந்த்ஸ்க்கு நீங்க வந்து 50,000 வந்து நீங்க மெஸ் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் தேர்ட் இயர்லயே நமக்கு டோட்டல் ஃபீஸ் எவ்வளவு வரும்னா 1,50,000 ரூபாய் வரும். ஸோ நம்ம எஜுகேஷன் லோன் மூலமா நம்ம எவ்வளவு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா 1,00,000 ரூபாய் அப்ளை பண்ணுவோம். மந்த்லி நமக்கு 5,000 வச்சு 10 மந்த்துக்கு நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 50,000 ரூபாய் வந்து பே பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரே தவணையா கூட நீங்க இந்த 50,000 ரூபாயை பே பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ எஜுகேஷன் லோனுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய அமௌண்ட், அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தந்து எஜுகேஷன் லோன் அவங்களே அரேஞ்ச் பண்ணக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட். ஒருவேளை உங்களோட நீங்க அப்ளை பண்ணக்கூடிய பேங்க்ல ஏதாவது இஷ்யூஸ் இல்லைன்னா வந்து ஏதாவது எலிஜிபிலிட்டியில குறைபாடு வருது, 1,00,000 ரூபாய்க்கு பதிலா ஒருவேளை அவங்க வந்து ஒரு 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் தான் உங்களுக்கு சாங்ஷன் பண்றாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து பே பண்ண வேண்டியது வரும். பட் மேக்சிமம் இந்த அமௌண்ட் உங்களுக்கு எஜுகேஷன் லோனா வாங்கி தரதுக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எஜுகேஷன் லோன் உங்களுக்கு எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இமீடியட்டா நீங்க வந்து பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணணும். பேன் கார்டு அப்ளை பண்ணிட்டு உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய உங்க வார்டுக்குன்னு ஒரு பேங்க் இருக்கும். சோ உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பேங்க்ல போய் விசாரிங்கன்னா இந்த வார்டு எனக்கு எந்த பேங்க்ல எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துருவாங்க. சோ அந்த பேங்க்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எஜுகேஷன் லோன் வந்து அப்ளை பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க பேன் கார்டு அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து இந்த ப்ராசஸ்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்னா ஸ்டார்ட் பண்ண முடியும். ரெண்டாவது உங்களுக்கான அந்த பேங்கை நீங்க வந்து கண்டுபிடிச்சு விசிட் பண்ணி அவங்க கிட்ட என்ன செய்யணும் அப்படின்னா எஜுகேஷன் லோனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறது எல்லாமே விசாரிச்சுட்டு நீங்க நம்மளோட CNK காலேஜ்ல போய் நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இமீடியட்டா கொடுத்துருவாங்க. நீங்க லோன் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இமீடியட்டா அப்ளை பண்ணி உங்களோட கோர்ஸ இல்லைன்னா நீங்க விரும்பின அந்த படிப்பை வந்து இமீடியட்டா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். பணத்துக்காக நீங்க படிப்பை வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா நிறுத்தக்கூடாது. இல்லைன்னா இந்த வருஷத்தை நான் வந்து பரவாயில்ல நான் விட்டுடுறேன் நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா போகக்கூடாது. மேலும் உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் ரிலேட்டடான ஹெல்ப் வேணும், இது குறித்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா பேசலாம். அவங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பா உங்கள நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.